ஈமானுடைய 6வது தூண் என்ன? விதியின் மீதான நம்பிக்கை. விதியின் நன்மை தீமை நம்பிக்கை கொள்வது இந்த இளைஞர்களிடம் இருக்கும். இந்த இளைஞர்கள் தான் நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வின் விதிப்படிதான் நடக்கிறது என்று நம்பிக்கை கொள்வார்கள். எனவே அனைத்தும் அவன் விதித்த காரண காரியங்களுடன் தான் நடக்கின்றன என்று நம்புவார்கள். இந்த உலகத்தில் எதுவும் தானா நடக்காது. அல்லாஹ் நாடினாதான் நடக்கும். அல்லாஹ் படைத்தாதான் ஒன்று வரும். அல்லாஹ் விரும்பாம நாடாம ஒன்றும் நடக்காது. யாரும் தானாக ஒன்றை படைத்திட முடியாது. தான் நினைத்ததை எல்லாம் செய்திட முடியாது. இந்த உலகத்தில் ஒரு நன்மை நடந்தாலும் ஒரு தீமை நடந்தாலும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் நடக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தாலும் அல்லாஹ் நாடிதான் அது வருது. அல்லாஹ் நாடினாலும் அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அல்லது அதிலிருந்து வெளியேற முடியும். அப்போ இந்த இளைஞர்கள் இந்த கொள்கையில தெளிவா இருப்பாங்க. விதியின் மீது நம்பிக்கை கொள்வாங்க. அப்போ விதியை மறுக்காதவர்களாக இவங்க இருப்பாங்க. ஏனெனில் வெற்றிகளுக்கு சில காரணங்கள் இருப்பதைப் போல தோல்விகளுக்கும் காரணங்கள் சில இருக்கின்றன. அப்படி என்றால் விதியின் மீதான நம்பிக்கையின் மூலமாக இந்த இளைஞர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வாங்க. இந்த உலகத்தில் தீமைகள் இருக்கும். அல்லாஹ் நாட்டத்தின்படி தான் அது நடக்கும். எந்த ஒன்றிலும் ஒரு வெற்றின்னு ஒன்று கிடைக்கும்னா அதற்குன்னு சில காரணங்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பான். அதன் வழியாக தான் அந்த விதியின்படி அந்த வெற்றியை நம்ம அடைய முடியும். சில விஷயங்கள் தீமைகள் நடக்குதுன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கும். அப்போ அந்த காரணங்கள் அடிப்படை அந்த தீமை நம்ம வந்து சேரும். இதெல்லாம் உலக நியதி. அல்லாஹ் தஆலா விதின்னு ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலக நியதிப்படி அது நடந்து கொண்டிருக்கும். இங்க நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நாம நல்லதின் பக்கம் போகணும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நமக்கு ஒரு சோதனை வந்தால் அதை நம்ம பொறுத்து கொள்ளணும். அல்லாஹ்விட திரும்ப வேண்டும். அல்லாஹ்வோட உதவி தேட வேண்டும். விதியை குறை சொல்லக்கூடாது, அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற கொள்கை எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு இருக்கும் என்று ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த பகுதியில் குறிப்பிடுறாங்க.